அப்போ எல்லாருமே ப்ரீஸ்ட் தான். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? நீ ஒரு பாவம் செய்யும்போது அதை மன்னிப்புக்கு ஒரு ப்ரீஸ்டண்டை போக வேண்டியதில்லை, கடவுளத்தில் நீ நேராக போகலாம். அந்த அர்த்தத்தில் தான் அதை சொல்லியிருக்கிறார்கள். கடவுள்கிட்ட நீ நேராக போகிறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குது. உன் ஜெபத்தையே கர்த்தர் கேட்பார். இன்றைக்கி இந்த சத்தியம்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரான்றதே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சந்தேகம். யாருக்காவது எழுதி போடுறோம், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் இன்னும் கொஞ்சம் கேட்பார். நாங்கள் ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் உங்களுக்கு இல்லைங்க. ப்ராட்டஸ்டன்ட்டுடைய அடிப்படை உபதேசமே என்ன? நீயே ஜெபம் பண்ணுன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? இல்லைங்க, வேதத்தில் சொல்லியிருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக. அதுக்கு முந்தின வாசித்து பாருங்க, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அதனால் என்கிட்ட வந்து ஜெபம் கேட்டுறவங்களுக்கு நான் சொல்கிறது, என்கிட்ட வந்து ஜெபம்னு வர்றவங்களும் நான் சொல்ல, ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? இல்லையா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசர், நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்களும் ஒரு ப்ரீஸ்ட் தான், நீங்கள் ஆண்டவர்கிட்ட நேராக போகலாம், ஜெபம் பண்ணக்கூடாதா? அது எங்கே இருக்குது? பைபிள் மூப்பரை தானே அழைக்க சொல்லியிருக்குது. அது எல்லா தலைவலிக்கும் எல்லா வயிற்று வலிக்கும் மூப்பரையே அழைச்சிடறோம். நம்ம வேதம் சொல்லுது ஜெபம் பண்ண கடவன். ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் சொன்னக்க என்ன ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமைகளை கவனிங்க, என்ன அற்புதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு.